Students, today we are see about HSC English question paper with explanation. Total marks 100, theory exam 90 marks, internal 10 marks, total 100 marks. Now part 1, 2, 3 and 4. இப்போ பார்ட் 1 ல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, பார்ட் 2 ல என்ன இருக்கு, 3 என்ன இருக்கு, 4 என்ன இருக்குன்றத நம்ம பார்க்க போறோம். இப்போ பார்ட் 1 ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மொத்தம் 20 மார்க்ஸ். பார்ட் 1 ல 20 மார்க்ஸ், 20 மார்க்ஸ் தான் அப்ஜெக்டிவ் டைப் தான். 20 வந்து பாத்தீங்கன்னா ஒன் வேர்ட். ஓகே, क्वेश्चन நம்பர் 1 ல இருந்து 3 வரைக்கும் क्वेश्चन 1 2 3 synonyms. இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரோஸ்ல இருந்து வரும். மொத்தம் 6 யூனிட் இருக்கு. அந்த 6 யூனிட்ல இருந்து 3 synonyms. அதே மாதிரி क्वेश्चन நம்பர் 4 4 to 6 antonyms. क्वेश्चन நம்பர் 7 8 9 10 up to 20 வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஒன் வேர்ட் தான். இதுல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படினா காம்பவுண்ட் வேர்ட் இருக்கு, அப்ரிவியேஷன் இருக்கு, ஃபாரின் வேர்ட்ஸ் இருக்கு, blended வேர்ட்ஸ் இருக்கு, clipped வேர்ட்ஸ் இருக்கு, prefix and suffix இருக்கு, reporting pronoun, preposition, question tag, idioms, sentence pattern and phrasal verb. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி 10th லெவல்ல நம்ம பார்த்திருக்கோம். இந்த 20 மார்க்ஸ் வந்து ஈஸியா நம்ம கேதர் பண்ணலாம். ஜெனரலா இருக்கும். இதல கொஞ்சம் மாறி மாறி கேட்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் நமக்கு क्वेश्चन நம்பர் 21 ல இருந்து 26 வரைக்கும் என்ன கேக்குறாங்கன்னா poem comprehension with poetic devices. போயம்ல இருந்து மட்டும் தான் மொத்தம் 6 யூனிட்ல இருந்து போயம்ல இருந்து poetic devices. இது எதை சொல்லுது அப்படி சொன்னா நீங்க வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம் figure of speech. ஒவ்வொரு போயம்ல இருக்கக்கூடிய figure of speech. என்னென்ன figure of speech இருக்கு? simile, metaphor, alliteration, onomatopoeic word, personification இதெல்லாம் இருக்கு. ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்போம். இது சம்பந்தமா நம்ம ஒரு கிளாஸ் பிறகு பார்க்கலாம். 21 ல இருந்து 26 வரைக்கும் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு poetic comprehension and poetic devices ல இருந்து கேள்வி கேக்குறாங்க. क्वेश्चन நம்பர் 26 க்கு அப்புறம் 27 28 29 30 இந்த 4 ல வந்து பாத்தீங்கன்னா 4 क्वेश्चनல 3 தான் எழுத சொல்றாங்க. 3 out of 4. இதல பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா கிராமர் ஏரியாஸ்ல இதுல 4 ல 1 விட்டறலாம், 3 மட்டும் தான் நம்ம எழுதணும். இப்போ என்ன கேக்குறாங்கன்னா ரிப்போர்ட்டிங் டயலாக்ஸ் கேக்குறாங்க. ரிப்போர்ட்டிங் டயலாக்ஸ் சம்பந்தமா நம்ம பிறகு பார்ப்போம். if கிளாஸ், கண்டிஷனல் கிளாஸ், சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் பேஸ் பண்ணி கேக்குறாங்க. பட் 4 கேள்வி கேட்டாலும் கேக்குறாங்க. பட் 3 கேள்வி தான் பதில் அடிக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு கேள்விக்கு 2 மார்க், 3 2 6 மார்க். ரைட். மேல வந்து பாத்தீங்கன்னா poetic comprehensionல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 6 கேள்வி கேக்குறாங்க. 4 கேள்வி மட்டும் தான் நம்ம ஆன்சர் பண்ணனும். ஒரு क्वेश्चனுக்கு 2 மார்க். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் மொத்தம் 21 மார்க். இந்த 21 மார்க் எடுக்கணும் அப்படி சொன்னா என்ன செய்யணும் அப்படி சொன்னா poem 6 யூனிட் பார்க்கணும். क्वेश्चन நம்பர் 31 ல இருந்து 33 வரைக்கும் 3 கேள்வி கேக்குறாங்க. 2 கேள்வி தான் நீங்க அட்டெண்ட் பண்ணனும். அந்த 2 क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா ERC தான். ERC மீன்ஸ் உங்களுக்கு தெரியும், explain, reference, contest. இதுல poem பேர் என்ன, அந்த poet யாரு, அந்த poem லைனோட மீனிங் என்ன, அது மட்டும் தான். அப்ப 6 poemக்கு நம்ம நல்லா பார்த்துட்டோம்னா நம்ம இந்த क्वेश्चन ஈஸியா அட்டெண்ட் பண்ண முடியும். 3 ல 2 மார்க் நம்ம எழுதணும். 3 ல 2 क्वेश्चन எழுதணும். क्वेश्चन நம்பர் 34 ல இருந்து 36 வரைக்கும் பாத்தீங்கன்னா ப்ரோஸோட ஷார்ட் ஆன்சர் क्वेश्चन. एक्चुअली வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 3 கேள்வி கேக்குறாங்க. 2 கேள்விக்கு நம்ம ஆன்சர் பண்ணனும். ஒரு கேள்விக்கு 3 மார்க். एक्चुअली இதுக்கு இந்த பார்ட்ஸ் எல்லாமே ஒரு கேள்விக்கு 3 மார்க். பார்ட் 3 பாத்தீங்கன்னா மொத்தம் 7 கேள்வி அட்டெண்ட் பண்ணனும். ஒரு क्वेश्चனுக்கு 3 மார்க், 7 3 21 மார்க். அப்ப போயம்ல நம்ம 6 மார்க் எடுக்க தயாராகணும். ப்ரோஸ்ல 6 மார்க் எடுக்க தயாராகணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 37 ல இருந்து 34 வரைக்கும் 37 ல இருந்து 40 வரைக்கும் என்ன அப்படினா மொத்தம் 4 கேள்வி கேக்குறாங்க. 3 அட்டெண்ட் பண்ணனும் நாம. அதுல பை சார்ட் கேக்குறாங்க. பை சார்ட், பார் சார்ட்லாம் உங்களுக்கு நான் கிராஃபிக்கல் சார்ட் எல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்போம். நீங்க 10th லெவல்ல அதை பார்த்திருப்பீங்க.
பை சார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அந்த இன்ஃபர்மேஷன்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத வந்து क्वेश्चनா கேட்பாங்க. பை சார்ட். நெக்ஸ்ட் டயலாக் ரைட்டிங் 3 எக்ஸ்சேஞ்சஸ். இப்போ டீச்சர் ஸ்டூடண்ட்ஸ் பேசுற மாதிரி ஒரு 3 டயலாக் நம்ம ரெடி பண்ணனும். டாக்டர் பேஷண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த மாதிரி நீங்க ஓன் டயலாக் நீங்க கிரியேட் பண்ணனும். அங்க சீக்வென்ஸ் கொடுப்பாங்க, அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம எழுதணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ப்ராசஸ். ப்ராசஸ் பத்தியான டிஸ்கிரிப்ஷன் விளக்கங்கள் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராவர்ப் கம்ப்ளீஷன். ப்ராவர்ப்ல பாத்தீங்கன்னா இன்கம்ப்ளீட்டா இருக்கும். அது ஒரு ப்ராவர்ப் ஆல் தி கிளிட்டர் இஸ் டேஷ் கொடுத்தாங்கன்னா நாட் கோல்டு மின்னும் அதெல்லாம் பொண்ணல்லன்றது ஒரு வேர்டு நீங்க வந்து விடுபட்டு போயிருந்தாங்கன்னா அதை நீங்க வந்து ஃபில் அப் பண்ணணும். இது வந்து ப்ராவர்ப் கம்ப்ளீஷன். ஓகே, இந்த பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் மொத்தம் நம்ம 21 மார்க் எடுக்கணும்ன்றத தெரிஞ்சுக்கணும். ஒரு பார்ட்ல என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அது விஷயங்கள் மட்டும் நல்லா பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 4. பார்ட் 4ல 35 மார்க் கொடுத்துருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பார்ட் 4ல 35 மார்க் கொடுத்துருக்காங்க. இப்போ 35 மார்க் எப்படி நம்ம கெயின் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா क्वेश्चन நம்பர் 41ல ப்ரோஸ் பேராகிராஃப். இந்த ப்ரோஸ் பேராகிராஃப் வந்து 2 ப்ரோஸ் கேட்டு 1 எழுத சொல்றாங்க. 2 கேட்டு 1 எழுத சொல்றாங்க. அப்ப நம்ம 6 ப்ரோஸும் நம்ம படிச்சிருந்தா மட்டும்தான் நம்ம இதை அட்டெண்ட் பண்ண முடியும். சரி, இப்போ நெக்ஸ்ட் 42ல வந்து பாத்தீங்கன்னா போயம். இதே பேராகிராஃப் 2 பேராகிராஃப் கேட்டாங்கன்னா ஒரு பேராகிராஃப் நீங்க எழுத வேண்டியது இருக்கும். அந்த போயம் பேராகிராஃப் நீங்க வந்து தயாராகணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 43ல இந்த ஸ்டோரி மொத்தம் 6 ஸ்டோரி இருக்கு. 6 ஸ்டோரியில இருந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்டோரி கேட்பாங்க. அதுல இருந்து ஒரு ஸ்டோரி நீங்க எழுதணும். ஆக 5 மார்க் 5 மார்க் 5 மார்க்னு சொல்லிட்டு நீங்க வந்து பண்ணிடலாம். 44 என்னன்னா சம்மரி ஆர் நோட் மேக்கிங். நீங்க 10th லெவல்ல 10 மார்க் கொடுத்துப்பாங்க. ரஃப் காப்பி, ஃபேர் காப்பி, டைட்டில்லாம் போட்டு எழுதுறதுனால சம்மரி இருக்கு. அதுக்கப்புறம் நோட்ஸ் நீங்க எழுதுவீங்க. ஷார்ட் பண்ணி டேஷ் டேஷ் போஸ்ட் நோட்ஸ் எழுதுவீங்க. இது ரெண்டுல ஒண்ணு மட்டும் தான் எழுதணும். இப்போ மார்க் குறைச்சிட்டாங்க உங்களுக்கு 5 மார்க். இது 10th 10 மார்க், இப்போ வந்து 5 மார்க். சம்மரி எழுதணும், அப்படி இல்லைன்னா நோட் மேக்கிங் எழுதணும். இதை பத்தி நம்ம பிறகு பார்க்கலாம். நெக்ஸ்ட் 45ல வந்து பாத்தீங்கன்னா லெட்டர் ரைட்டிங். லெட்டர் ரைட்டிங் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஃபார்மல், இன்ஃபார்மல், அப்ளிகேஷன் ஃபார் சீக்கிங் ஜாப் சம்பந்தமா மொத்தம் 3 வெரைட்டி ஆஃப் லெட்டர்ஸ் நம்ம பார்த்தோம்னா ஒரு லெட்டர் வந்து நம்ம ஈஸியாக எழுதிட முடியும். ஃபார்மல் எடுத்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். அஃபிஷியல் லெட்டர்ஸ் லீவ் லெட்டர் எழுதுற மாதிரி தான் அஃபிஷியலுக்கு. இன்ஃபார்மல் ஃப்ரெண்டுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு எழுதுறது. அப்ளிகேஷன் ஃபார் ஜாப் எனக்கு வேண்டும் அப்படின்றத அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து நம்ம ஜாப்க்கு நம்ம குவாலிஃபைடுன்றத நம்ம எழுதுறது வந்து அப்ளிகேஷன் ஜாப். இது 3 நம்ம ஒன்று தயாராகணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 46ல வந்து ஸ்பாட் த எரர். ஸ்பாட் த எரர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். எந்த ஸ்பாட்ல எரர் இருக்குதுன்றத, அது ஆர்டிகல் எரராக இருக்கலாம், டென்ஸ் எரராக இருக்கலாம், ப்ரிபோசிஷன் எரராக இருக்கலாம். இந்த எரர் சம்பந்தமா நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம நல்லா பார்த்துருக்கோம். மீண்டும் பார்க்கலாம். லாஸ்ட் கொஸ்டின், ஐடென்டிஃபிகேஷன் த செமாண்டிக் ஃபீல்டு. வெரி இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். இது செமாண்டிக் ஃபீல்டுன்றது வந்து என்ன அப்படின்னு சொன்னா ரிலேட்டடான ஒரு விஷயங்களை கொடுத்துருவாங்க. அது வந்து எதுக்கு பொருந்தது அப்படின்றத நீங்க பண்ணணும். இப்போ உதாரணமா எக்கனாமிக் growth, கெயின் அந்த மாதிரிலாம் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அது வந்து எக்கனாமிக் சம்பந்தப்பட்டது. அக்ரிகல்ச்சர்ல ஃபெர்டிலைசர், கிராப், ஹார்வெஸ்டிங் இத மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அது அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு. நீங்க அத்லெட்டிக், லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அப்படின்றத நீங்க மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். வெரி சிம்பிள். இது ஐடென்டிஃபிகேஷன் தி செமாண்டிக் ஃபீல்டு வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆக 90 மார்க் நீங்க எடுக்கிறதுக்கு உங்களுக்கு பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 நல்லாவே பண்ணியிருக்குது. இதில் நீங்க எந்தெந்த ஏரியாவில் எப்படி படிக்கணுன்றத நம்ம பிறகு அடுத்த கிளாஸஸ்ல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.